கண்ணாடி வேணாம்னு நினைக்கிறேன். கிளார் விழுகுது. ஹலோ, வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஹலோ, வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. என்னடா இது லைட் செட்டப்பு ஒரு மாதிரி சைடில் ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? அதுக்காக தான் செட்டப். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போகிற ஒரு விஷயமோ நான் சொல்ல போகிற ஒரு இதுவோ வந்து இது வந்து ஸ்டாட்ஸாகவோ அட்வைஸாகவோ யாருக்கும் இதை சொல்ல போகிறேன். சும்மா மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட்டு டேக் ஆன் தான். என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன சொல்ல போகிறேன், ரொம்ப நேரமாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெட்ஸ் கோ. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு 3 வகையான வழிகள் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் வே, ஒன்று அன்கன்வென்ஷனல் வே, ஒன்று பிஸ்னஸ். கன்வென்ஷனல் வே அப்படிங்கிறது ஒரு சேல்ஸ்மேனாவோ, ஒரு டாக்டரோ, ஒரு டீச்சரோ, ஒரு லாயரோ, ஒரு ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸராகவோ, ஒரு ஐடி ஜாபுக்கோ இல்லை 9 to 5 போகிறவங்கள தான் கன்வென்ஷனல் வே ஜாப் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு செக்யூர் ஜாப் இருக்கும். மந்த் எண்ட்லையோ மந்த் ஸ்டார்டிங்லையோ அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு சேலரி இருக்கும். அந்த சேலரியை வச்சு அவங்க வந்து அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸையும் அவங்க மந்த்லி தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வழியில் தான் சம்பாதிக்கிறாங்க. இதில் ரெண்டாவதாக இருக்கவங்க வந்து அன்கன்வென்ஷனல் வே. அன்கன்வென்ஷனல் வேங்கிறவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கில்லை வச்சும் அவங்களோட டைமை வச்சும் அவங்களோட வேல்யூ வச்சும் அவங்களோட பிராண்டை பொறுத்தும் அவங்களோட டிமாண்டை பொறுத்தும் இந்த மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. டிமாண்ட் இருக்க வரைக்கும் அவங்க அந்த ப்ரைஸை வச்சு அவங்க ஏர்ன் பண்ணுறதா அன்கன்வென்ஷனல் வே. லைக் எப்படின்னா, ஸ்போர்ட்ஸ், சினிமா, ஆர்டிஸ்ட் ஸ்கில்லை வச்சு அவங்களோட டிமாண்டை பொறுத்து அவங்களோட வேல்யூவை வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க. இது என்னன்னா, ஒரு லிமிடெட் டைம் தான், செக்யூர் ஜாப் கிடையாது. அந்த மார்க்கெட்டில் அவங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற டிமாண்ட் இருக்க வரைக்கும் இந்த ஜாபை வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கலாம். அதுதான் அன்கன்வென்ஷனல் வே. இதில் மூணாவதாக இருக்கிறது தான் பிஸ்னஸ். பிஸ்னஸ் பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்ச ஒரே ஒரு லைன் என்னன்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஓகே, இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கன்வென்ஷனல் வே பற்றியா இல்லை, அன்கன்வென்ஷனல் வே பற்றியா அதுவும் இல்லை, பிஸ்னஸ் பற்றியா அதுவும் கிடையாது. ஏன்னா இதை பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதை பற்றின ஐடியா எல்லாருக்கும் பேசிக்காகவே இருக்கும். இப்போது நான் இதில் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது என்னன்னா, கன்வென்ஷனல் வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னங்கிறத பற்றி நான் டீகோட் பண்ணலாம் வந்திருக்கேன். கன்வென்ஷனல் வேலை எல்லாத்தையும் டீகோட் பண்ணுறது. அதனால வந்து கன்வென்ஷனல் வேக்கு நான் கன்வென்ஷனல் வே ஜாபில் இருக்கவங்களை பற்றி நான் வந்து குறை சொல்கிறதாவோ, ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி அது எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு இருக்கு, அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். கன்வென்ஷனல் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து செக்யூர் ஜாப். அவங்க வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் கூட அவங்களால வந்து அந்த கம்பெனியில் ஒரு ஃபிக்ஸட் சேலரியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட முடியும். இது வந்து எந்த ஒரு அன்கன்வென்ஷனலையோ பிஸ்னஸ்லையோ ஒரு கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. இது கன்வென்ஷனல் வேலை கொடுக்குது. இது வந்து ப்ளஸ். ஆனால் மைனஸ் என்னது அப்படின்னா, ஸ்கேலிங் லெவல் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. இப்போ இங்கே காலேஜ் முடிச்சுட்டு 12 வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு 3 வருஷம் காலேஜ், அதில் மாஸ்டர் டிகிரி 2 வருஷம், ஆடான ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டிகிரி முடிச்சு வெளியே வந்து ஒரு இன்டர்வியூன்னு போனால், ஒரு சொசைட்டியில் ஒரு இன்டர்வியூன்னு அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஒரு வெளியே வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் ஜாபுக்கோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கோ அவங்க கொடுக்குற சேலரி என்னன்னா 8000 11,000 தான் இருக்குது. இதுதான் இங்கே இருக்க ரியாலிட்டி. 8000 10,000 தான் என்ட்ரி லெவல் ஜாபுக்கு தருவாங்க. அப்படியே நீங்கள் வந்து சொல்கிறது புரியுது. நான் இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கும் நான் போட்ட எஃபோர்ட்டுக்கும் தகுந்த நியாயமான சேலரி கிடைக்குதானா? அது கிடையாது. டிகிரி படித்தவனுக்கு இந்த நிலைமைனா டிகிரி படிக்காதவனுக்கு இன்னும் மோசம். அது வேறு டாபிக். நம்ம அதை பற்றி எப்போயாவது வேறு பேர் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாபிக் வந்தோம் அப்படின்னா, எவ்ரி ஒன் டிசர்வ் பெட்டர் சேலரி அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நான் பேச வர முக்கியமான விஷயம். எவ்ரி ஒன் டிசர்வ் பெட்டர் சேலரி அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு தான் ரெட் கலர் ரைட் மார்க். ஏன் எல்லாரும் வந்து நல்ல சேலரி, நியாயமான சேலரிக்கு தகுதியானவங்கன்னு நான் ஒரு 5 முக்கியமான ரீசன்ஸ் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 4 சொல்கிறேன். நான் 5வது வந்து ஒரு ரீசனில் அது ஒரு நிபந்தனை, அது ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ். 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கும் பெட்ரோல் 200 ரூபா தான், 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கும் பெட்ரோல் 200 ரூபா தான். புரியுதுல்ல? அப்படிங்கும்போது எக்ஸ்பென்ஸுங்கிறது சேம் லெவலில் இருக்கும்போது சேலரியோட லெவல் வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் ஹையாக இருக்கணும்னு சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து 10,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன். அப்படி 10,000 சம்பளம் வாங்குறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த 10,000க்கும் 12,000க்கும் 8,000க்கும் அவங்க வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அவங்க மந்த்லி சேலரி வந்ததுலேருந்து அவங்க அந்த மாதத்துக்கான எக்ஸ்பென்ஸ், கரண்ட் பில்லிலேருந்து, ரீசார்ஜிலேருந்து, தேவையான மெடிசன்ஸுக்கு ஒரு அதுக்கு பேர் என்னது டேபிள் காலம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை திடீர்னு ஒரு எமர்ஜென்சியோ இல்லை திடீர்னு ஒரு தேவையோ ஒரு கடனோ வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வாங்குற கடன் வந்து அவங்க சம்பளத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அது வந்து மறுக்க முடியாத ஒன்று. அப்படிங்கும்போது அவங்க வந்து 8,000 சம்பளம் வாங்குறவங்க, 10,000 சம்பளம் வாங்குறவங்க, 11,000 சம்பளம் வாங்குவாங்க. எப்படி அந்த கடனை அடைப்பாங்க? அடுத்த மாதம் சம்பளத்தை எடுத்து அந்த கடனை அடைச்சாங்கன்னா அடுத்த மாதம் செலவு அப்படி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு கடனை வாங்கணும். இதே ஒரு சைக்கிளில் அவங்க மாட்டிக்கிட்டு அந்த ஒரு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்குவாங்க.
எதுவுமே அவங்க ஆடம்பர செலவு பண்ண போகிறது இல்லைனாலும் அவங்களுக்கு அத்தியாவசியத்துக்கே அது பத்தாம தான் இருக்கும். இதில் முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி ஒன் டிசர்வ் a பெட்டர் சேலரி, ஆல்சோ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் their லைஃப். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வாழ்றதுக்காக வேலைக்கு போகிறோமா இல்லை வேலைக்கு போகிறதுக்காக வாழ்கிறோமாங்கிற தெரியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேலரியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால 10,000 5,000 வாங்கிட்டு இருக்கனால எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். எல்லாருமே வந்து அவங்க குடும்பத்தோட மாதத்துக்கு ஒரு டைம் சினிமாவுக்கோ, வருஷத்துக்கு ஒரு டைம் டூருக்கோ, வாரத்துக்கு ஒரு டைம் பீச்சுக்கோ, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியோ அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறது தான் இருந்தாகணும். அவங்களோட ஃபேமிலியோட அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான லைஃப் அவங்களுக்கு அமையணுங்கிறது எல்லாருமே அதுக்கு தகுதியானவங்க தான். இதில் மூணாவது விஷயம் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒரு கோட் சொல்கிறேன், யாரும் சொன்னதில்லை, எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, அதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் அ மெமரி, மெமரி கிவ்ஸ் அ ஹாப்பினஸ். நல்லா சம்பாதிச்சாதான் அந்த காசை வச்சு உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கெயின் பண்ண முடியும். அந்த கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஒரு மெமரியாக ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மெமரியை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். எப்படி ஹாப்பினஸுக்கு முக்கியமான ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியமான ஒன்று நல்ல வருமானம். நல்ல வருமானம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை. நாலாவதாக ஒன்று என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ஜாப் தான். வீட்டில் கூட வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு தூங்கிடுறோம். காலையில் எழுந்துச்சு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் கூட நமக்கு அதிகமாக இருக்கிறது ஆஃபீஸில் தான். ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களோட துறையிலையோ தான். அப்படி இருக்க ஒரு இடத்துல வந்து வருமானம் பத்தலை, நம்மளோட கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் பத்த மாட்டேங்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரி கிரியேட் பண்ண முடியல, நம்ம ஹாப்பினஸாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனான ஃபீலிங் இருக்கவங்க அவங்களோட ஜாபில் அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்க இடத்துல முக்கால்வாசியாக அவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுடா பெரிய 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 டிப்ரெஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் இல்லையா? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், வாழ்க்கையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறதுக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுறதுக்கும், இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறதுக்கும் முக்கியமான ஒன்று என்னது அப்படின்னா, அதுதான் 5ஆவதாக நான் சொல்ல போகிறது. இது வந்து ஒரு காரணம் கிடையாது, இது வந்து ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் 5ஆவதாக வச்சுருக்கேன். என்னன்னா, நம்மளோட பேசிக் சேலரி லெவல்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, நம்மளுக்கு பேசிக் சேலரின்னு செட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இங்கே இருக்கா, நான் ரொம்ப இல்லை, இங்கேருந்து இப்படி இல்லை, இங்கே இருக்கா எவ்வளோ 8,000 பேசிக் சேலரி கிடையாது, 10,000 பேசிக் சேலரி கிடையாது, 11,000 பேசிக் சேலரி கிடையாது. ஸ்டடி முடிச்சு எஃபோர்ட் கொடுத்து அதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன் அப்படின்னா எனக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ஆஃபர் லெட்டரில் வர நம்பர் என்னன்னா 8,000 10,000 தான் இருக்குது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரி, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், பேசிக் சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணணும்? அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் வந்து பண மதிப்பிழப்பு, பணத்தோட வேல்யூ குறைஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்வீங்க. ரொம்பலாம் இல்லை, 11,000 ஒரு பேசிக் சேலரி கிடையாது. ஐ ஹோப் எவ்ரிஒன் வில் அக்செப்ட். 20,000 பேசிக் சேலரி வைக்க முடியாதா? தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. கன்வென்ஷனல் வே ஆஃப் ஏர்னிங்கை பற்றி 1 லைனும், அன்கன்வென்ஷனல் வே ஆஃப் ஏர்னிங்கை பற்றி 1 லைனும் நான் சொல்கிறேன். கன்வென்ஷனல் வேல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது சொல்கிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஜாப்னு சொல்கிறாங்க. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக வந்து 25,000 சேலரி இருக்கும், 30,000 சேலரி இருக்கவங்க, 40,000 சேலரி இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராபபிளாகவே வருவோமே, மோஸ்ட் ஹையஸ்ட்டாகவே போவோமே. 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்கேல் 80,000 90,000 1 லட்சத்தில் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ஏர்னிங் இன் யுவர் லைஃப் டைம். மந்த்லி 1 lakh, மந்த்லி 2 lakh வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே இருக்கும். கன்வென்ஷன் வேலை நீ சம்பாதிக்கிற அப்படின்னா உனக்கு அதுதான் ஃபிக்ஸட் சேலரி. என்ன மாதம் உனக்கு பேங்க்கில் உனக்கு சொன்ன அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மாதம் கிரெடிட் ஆகிடும். அதை வச்சு உன் மாத செலவை நீ பார்த்துக்க. இவ்வளோதான் அவங்க வந்து கன்வென்ஷனல் ஜாபில் கொடுக்க வேண்டிய அஃபோர்டபிலிட்டி. அன்கன்வென்ஷனல் வே பார்த்தீங்கன்னா, அன்கன்வென்ஷனல் வே அப்படிங்கிறது இன்செக்யூர் ஜாப்னு சொல்லுவாங்க. லிமிடெட் டைமில் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. டிமாண்டை பொறுத்தது சொல்லுவாங்க. எஸ், அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பே ஸ்கேலிங் லெவல் வந்து ரொம்ப அதிகம். அதாவது அவன் வந்து ஒரு 3 வருஷம் சம்பாதிக்கணும், 5 வருஷம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஸ்கில்லை வச்சு அவன் 5 வருஷம் டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் கிரியேட் பண்ணி வச்சு சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீ 50 வருஷம் சம்பாதிக்கிற காசை அவன் 5 வருஷம் சம்பாதிச்சு போயிடும். அதான் உண்மை. அந்த காசை வச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணிப்போம். அது வேறு கேட்டகரி. அன்கன்வென்ஷனல் வேலை லிமிட்டட் டைமாக இருந்தாலும் அவங்களோட பேயிங் லெவல் வந்து ரொம்ப அதிகம். நீ மாதம் ஃபுல்லாக இருந்து உன்னால் எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும்? 20,000, 30,000, 50,000, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கா? ஒரு நாளைக்கு அந்த காசை வாங்கிடுவான். 1 மணி நேரத்தில் அந்த காசை வாங்கிட்டு போயிடுவான். நான் என்ன சொல்கிறேன், அவங்க எல்லாருமே தூக்கி போட்டு எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு ஜாபெல்லாம் விட்டு போட்டு பேஷனை நோக்கி போங்க. உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதை ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்வென்ஷனல் வே ஜாப் தான் வந்து ப்ராப்பரான லைஃப் வந்து ரன் பண்ண
பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குது. கரெக்ட், எல்லாருக்குமே அந்த ஸ்டார்ட் கொடுக்குறது என்னமோ கன்வென்ஷனல் வே ஜாப் தான். அதான் பெருசாக ஒன்றும் இல்லைடா, ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கிறவன் அன்கன்வென்ஷனல் வே சம்பாதிப்பான், அவனுக்கு அதிக சம்பளம் கொடுத்துருவாங்க. நீ மாதம் போல சம்பாதிக்கிற காசை அவன் வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒரு நாளில் இல்லை ஒரு 2 நாளில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் சம்பாதிப்பான், ஆனால் நிறையா சம்பாதிச்சுவான். நீ நிறைய நாளைக்கு சம்பாதிப்பான், கம்மியாக சம்பாதிப்பேன். உங்கள் ஜாபில் இருங்க, அந்த ஜாபை வச்சு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அந்த ஸ்கில்லை வச்சு மார்க்கெட்டில் அப்ளை பண்ண பாருங்கள். கன்வென்ஷனல் வே, அன்கன்வென்ஷனல் வே. அதிகம் வேலை செய்வேன், கம்மியாக சம்பாதிப்பேன். கம்மியாக வேலை செய்வான், அதிகமாக சம்பாதிப்பேன். புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுதா? அவ்வளோதான். அது வரைக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம், பாய்.